தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நாகமங்கலம் கிராமத்தில் பச்சிளம் குழந்தை சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுவாமிநாதன். வணக்கம் சுவாமிநாதன். புதுக்கோட்டை மாவட்டம் நாகமங்கலத்தில் ஒரு பச்சிளம் குழந்தை சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட யாரேனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ரவினா, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நாகமங்கலம் கிராமத்துல குளத்துல பச்சிளம் குழந்தை சிதறமடைந்த நிலையில காணப்பட்டது. அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நாகமங்கலம் கிராமத்துல நேற்று மாலை அந்த குளக்கரையோரம் ஒரு குழந்தையின் உடலானது சிதைந்து கிடந்துள்ளது. இதை கண்ட பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். நேற்று மாலை வந்த காவல்துறையினர் அந்த சடலத்தை பார்த்த பொழுது சடலம் நேற்று மாலை மழை பெய்த சூழ்நிலையில் அந்த சடலத்தை எடுப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லாததால் அவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அவர்கள் இன்று காலை அவர்கள் பார்த்தபோது அந்த குளத்தின் கரையின் ஓரமாக இந்த சிதிலமடைந்த உடலானது கண்டெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த சிதிலமடைந்த உடலை தற்போது தலையில்லாமல் சிதைந்து கிடந்த உடலை காவல்துறையினர் மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அறந்தாங்கி அரசு தலைமை மருத்துவமனைக்கு எடுத்து சென்றுள்ளனர். மேலும் இது குறித்து இந்த யாருடைய குழந்தை எவ்வாறு இங்கே வந்தது, சிதிலமடைந்தது காரணம் என்ன, அது எவ்வளவு நாட்கள் அது குழந்தை தண்ணீர் கடந்தது என்பது குறித்து அறந்தாங்கி காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றாங்க. இந்த பகுதியில இந்த குழந்தை சிதைந்த சம்பவம் அந்த பகுதி பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்துகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுவாமிநாதன்.